யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம். யோவான் சுவிசேஷம் 12வது அதிகாரம் 46வது வசனம். 46வது வசனம். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஏசப்பா சொல்றார், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனும் இருளில் இராதபடிக்கு நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன். நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற எவனும் இருளில் இராதபடிக்கு நான் உலகத்திற்கு ஒளியாக வந்தேன். அவருடைய பிள்ளைங்க இருளிலே இருக்கக்கூடாது. என்னை விசுவாசிக்கிறவன் இருளிலே இராதபடிக்கு நான் உலகத்திற்கு ஒளியாக வந்தேன். அவரை விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளைங்க இருளிலே இராதபடிக்கு உலகத்திற்கு ஒளியாக இயேசு தெய்வம் வந்தார். யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 5 முதல் 9 வசனங்களை வாசிக்கலாம். அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. இயேசு இருளிலே பிரகாசித்தார். இருளானது அதை பற்றிக்கொள்ளவில்லை. இருளானது இயேசுவை பற்றிக்கொள்ளவில்லை. தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் யோவான். அவன் தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படிக்கு அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக இயேசுவை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தான். அவன் அந்த ஒளி அல்ல. அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாய் இருந்தான். இயேசுவை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாய் இருந்தான். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. இயேசு உலகத்தில் உதயமானார். யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே பாலகனாய் பிறந்தார். யோசேப்பு மரியாள் தம்பதிக்கு முதல் குமாரனாக இயேசு பிறந்தார். இயேசு பரிசுத்த ஆவியினால் கர்ப்பம் தரிக்கப்பட்டார். அவர்கள் கூடி வரும் முன்னே பரிசுத்த ஆவியினாலே இயேசுவானவர் மரியாளின் கருவிலே கர்ப்பம் தரிக்கப்பட்டார். இந்த இயேசுவானவர் உலகத்திற்கு வந்தார். உலகத்திற்கு ஒளியாக இருந்தார். என்னை விசுவாசிக்கிறவன் இருள் இல்லாதபடிக்கு நான் உலகத்திற்கு ஒளியாக வந்தேன். இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, நீங்கள் இருளிலே இருக்கக்கூடாது. ஒளியாய் இருக்கிறார் இயேசு தெய்வம். ஒளியாய் இருக்கிறார் இயேசு தெய்வம். சங்கீதம் 18:28 சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறார், தேவரீர் என் இருளை வெளிச்சமாக்குகிறீர். தேவனாகிய கர்த்தாவே என் இருளை வெளிச்சமாக்குகிறீர். கர்த்தர் என் விளக்கை ஏற்றுகிறார். தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குகிறார். வாசிக்கலாம் அந்த வசனத்தை. சங்கீதம் 18:28. தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர். என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். உங்களுடைய வாழ்க்கையிலே விளக்கை ஏற்றுகிறவர் கர்த்தர். தேவனுடைய பிள்ளையே, என்னுடைய விளக்கு அணைந்து போய்விட்டதே என்று கவலைப்படாதே. என் தேவன் எப்பொழுதும் மனிதனை ஆசீர்வதிக்க கூடியவராக இருக்கிறார். அவரை விசுவாசிக்கிற பிள்ளைங்க எப்பொழுதும் பிரகாசமாக மகிமையாக இருக்க வேண்டும் என்று இயேசு தெய்வம் விரும்புகிறார். ஒருவேளை இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே ஒரு கசப்பான அனுபவத்தோடு இந்த கிறிஸ்துமஸுக்கு போகணுமா, இந்த புத்தாடை உடுத்தணுமா, அப்படி போய் கர்த்தரை ஆராதிக்கணுமா, என் வாழ்க்கை துக்கம் நிறைந்ததாய் இருக்கிறது என்று நீ கலங்கி வந்திருக்கலாம். கர்த்தர் சொல்கிறார், உன் விளக்கை கர்த்தர் ஏற்றுவார்.
தேவன் என் இருளை வெளிச்சமாக்குகிறார் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார். என் தேவன் உலகத்திற்கு ஒளியாக வந்தார். இந்த உலகம் இருளிலே வாழ்ந்து கொண்டிருந்தது. ஒவ்வொரு மனிதனும் இருளிலே வாழ்ந்து கொண்டிருந்தான். இயேசு அவனுக்கு ஒளியை கட்டளையிட்டார், பிரகாசத்தை கட்டளையிட்டார். யோவான் சுவிசேஷம் 1 அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். அவன் அந்த ஒளி அல்ல. யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறான், நான் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாய் இருக்கிறேன். அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாய் இருக்கிறேன். நான் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாய் இருக்கிறேன். தன்னை தாழ்த்துகிறான் யோவான் ஸ்நானகன். நான் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாக இருக்கிறேன். எதற்காக யோவான் ஸ்நானகன் இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டார்? இயேசுவுக்காக பலியை ஆயத்தம் பண்ணும்படியாக அவர் யோவான் ஸ்நானகன் இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டார். சகரியா எலிசபெத் தம்பதியருக்கு அவர் பாலகனாக பிறந்தார். ஒட்டக மயிர் தரித்த உடையை தரித்திருந்தார். வனாந்தரத்திலே கூப்பிடுகிற சத்தம், இந்த சத்தத்தை கேட்ட அநேகர் யோவான் இடத்திலே வந்து ஞானஸ்நானம் எடுத்துக்கொண்டார்கள். அவர்களை பார்த்து யோவான் ஸ்நானகன் கேட்டான், விரியன் பாம்பு குட்டிகளை வரும் ஆக்கினைக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? இயேசு 30வது வயதிலே அவனிடத்தில் வந்து ஞானஸ்நானம் எடுத்துக்கொண்டார். இயேசுவுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கக்கூடிய பெரிய பாக்கியத்தை இந்த யோவான் ஸ்நானகன் பெற்று அனுபவித்தார். இந்த யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறான், நான் ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாய் இருக்கிறேன். அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாக இருக்கிறேன். யோவான் சுவிசேஷம் 1:9. உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே, எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே, அந்த மெய்யான ஒளி. உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்க செய்கிற ஒளியே, அந்த மெய்யான ஒளி. எந்த மனுஷனையும் பிரகாசிக்க செய்கிற மெய்யான ஒளி. வேற்றுமை பார்க்கிறவர் இயேசு தெய்வம் அல்ல. அவரிடத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிக்க செய்யக்கூடிய தெய்வமாக இருக்கிறார். நாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கை அந்தகாரமாய் இருந்தது, இருளாய் இருந்தது. இயேசு நம்முடைய வாழ்க்கையிலே ஒளியை ஏற்றினார். இன்னைக்கு உன் வீடு பிரகாசமாய் இருக்கிறது. நட்சத்திரங்கள் ஜொலித்துக் கொண்டிருக்கிறது. பல வர்ண அலங்காரங்கள் உன் வீட்டை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறது. ஸ்வீட்ஸ் எடுத்து சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறாய். இருள் இல்லை, நீ வெளிச்சத்தில் இருக்கிறாய். நீ ரட்சிக்கப்பட்ட பிள்ளையாய் இருக்கிறாய். இயேசுவை அறிந்த பிள்ளையாக இருக்கிறாய். உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிக்க செய்கிற மெய்யான ஒளியே அந்த ஒளி. இயேசு யாரையும் புறக்கணிக்க மாட்டார். வேதம் சொல்லுகிறது, தன்னிடத்தில் வருகிற ஒருவரையும் புறம்பே தள்ளாதவர். லவ். இயேசு உன்னை நேசிக்கக்கூடியவராக இருக்கிறார். இயேசு புறம்பே தள்ள மாட்டார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது.
எதற்காக இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார்? பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார். தன்னுடைய பரிசுத்த இரத்தத்தின் மூலமாய் ஒவ்வொரு மனிதனை நீதிமானாய் மாற்றினார். லேகியோன் பிசாசு பிடித்திருந்த மனிதன், அவனுடைய குடியிருப்பு கல்லறை, வஸ்திரம் அணியாதவன், விலங்குகளாலே தன்னுடைய கைகள் கட்டப்பட்டிருந்தது. இயேசு அந்த வழியாய் போகிற பொழுது, ஏன் என்னை தொந்தரவு செய்கிறீர் என்று அவன் கூக்குரலிட்டான். அவனுடைய பிசாசையெல்லாம் பன்றிகளுக்குள்ளாக இயேசு கிறிஸ்து அனுப்பினார். இப்பொழுது அவன் வஸ்திரம் தரித்தவனாய் இயேசுவின் பாதத்திலே அமர்ந்திருந்தான். எல்லாத்துக்கும் அந்த பட்டணத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும் ஆச்சரியம், வஸ்திரம் அணிந்திருக்கிறானே, அவன் புத்தி தெளிந்தவனாய் என்று வேதம் சொல்லுகிறது. அவனுடைய இருளான வாழ்க்கையை வெளிச்சமாய் இயேசு மாற்றினார். இயேசுபாட்ட கேட்டான், என்னையும் உம்முடைய சீஷனாக ஏற்றுக்கொள்ள நானும் உம்மோடு கூட வருகிறேன் என்று அவன் சொன்ன பொழுது, இல்லை, எனக்கு 12 சீஷர்கள் தான் எனக்கு அவசியம் தேவை. நீ உனக்கு நான் செஞ்ச அற்புதத்தை நீ சொல்லு. இரண்டாவது விசை இயேசு கிறிஸ்து தொக்கபலியா கிராமத்துக்கு வந்த பொழுது அந்த பட்டணத்தில் அநேகரை, கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை கைகளை தட்டி, glory to God, கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி கைகளை 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 தட்டி praise God, hallelujah. ஏசப்பாவுக்கு ஆச்சரியமா போச்சு. என்னப்பா இவ்வளவு பேரை ரட்சிப்புக்குள்ள நடத்திட்டியா? அவன் ஒன்றும் பைபிள் காலேஜ் படிக்கல, வேதாகம கல்லூரியில போய் பட்டம் படிக்கல. அவன் கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையில செய்த அற்புதத்தை அவன் சாட்சியாக சொன்னான். நான் இருளில் இருந்தேன், இப்பொழுது வெளிச்சத்துல இருக்கிறேன். தேவனுடைய பிள்ளையே, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், உன் இருள் நீங்குகிறது, உன் வாழ்க்கை பிரகாசமாய் மாற்ற என் இயேசு தெய்வம் உன் நடுவிலே கடந்து வந்திருக்கிறார். எந்த மனுஷனையும் பிரகாசிக்க செய்கிற மெய்யான ஒளி என் தெய்வம் இயேசு. யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களை ஏசப்பா சொல்றார், வாசிக்கலாம். ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும், இயேசுவானவர் உலகத்தில் வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இயேசுவை பார்க்கிலும் இருளை விரும்புகிறது. அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாய் இருக்கிறது. பொல்லாங்கு செய்கிற எவனும் இயேசுவை பகைக்கிறான். தன்னுடைய கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு இயேசுவினிடத்தில் வரான். தன்னுடைய கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு இயேசுவினிடத்தில் வரான். இருள் சுகமாய் இருக்கிறது, என்னை யாருமே பார்க்கல. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறான், கர்த்தாவே உம்முடைய கண்களுக்கு மறைவாய் எங்கே போவேன்? பாதாளத்தில் சென்று படுக்கை போட்டாலும் அங்கேயும் இருக்கிறேன், வானத்திற்கு ஏறினாலும் அங்கேயும் இருக்கிறேன், உம்முடைய கண்களுக்கு மறைவாய் நான் எங்கே போவேன்? ஒருவேளை நீ இருளிலே வாழ்ந்து கொண்டிருந்தால் இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே இயேசு உன்னை ஒளிக்க அழைக்கிறார். நீ ஏன் இருள்ல வாழ்ந்துகிட்டு இருக்க? ஏன் அந்தகாரத்துல வாழ்ந்து கொண்டிருக்க? I am the light of the world. நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். இயேசுவா சொல்கிற பொழுது, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். I am the light of the world. என்னை விசுவாசிக்கிறவன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். ஒருவேளை வியாதி நிமித்தமாய் நீ பாதிக்கப்பட்டு இருக்கலாம், பலகீனத்தின் நிமித்தமாய் பாதிக்கப்பட்டிருக்கலாம்,
இயேசுவின் கரங்கள் உன்னை தொடுகிற பொழுது சுகம் உண்டு. இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே இயேசு தெய்வம் உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறார். கட்டுகள் கலந்து போக போகிறது. விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். வேதம் சொல்லுகிறது, குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாக விடுதலை ஆவீர்கள். கட்டுக்கள் உடைக்கப்பட வேண்டும். கரங்கள் தட்ட முடியாதபடி உன் கை கட்டப்பட்டு இருக்கிறதா, இயேசு அந்த சங்கிலியை உடைக்கிறார். துதிக்க முடியாதபடி உன் வாய் கட்டப்பட்டு இருக்கிறதா, இயேசு அந்த சங்கிலியை உடைக்கிறார். பெரிய மகிமை, குளோரி, தாங்கிக் கொள்ள முடியாத மகிமைக்குள்ளே உன்னை அழைத்து செல்ல கர்த்தர் விரும்புகிறார். தேவனுடைய பிரசன்னத்தை நீ ருசி பார்க்க வந்திருக்கிறாய். கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை நோக்கி ஒரு வார்த்தை சொல்லுகிறார், உன் வாழ்க்கையிலே ஒளி வந்தது, உன் வாழ்க்கையிலே ஒளி வந்தது. இருள் இருக்க வேண்டாம். தன்னுடைய கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியின் இடத்திற்கு வரான், இயேசுவின் இடத்தில் வரான். வேதம் சொல்லுகிறது, கேட்டுக்கு போகிற வாசல் மகா விசாலமாய் இருக்கிறது, அதை தெரிந்து கொள்கிறவர் அநேகர். பரலோகத்துக்கு போகிற வாசலோ நெருக்கமாய் இருக்கிறது, அதை தெரிந்து கொள்கிறவர் சிலர். ரட்சிப்புக்காய் ஜெபியுங்கள், ரட்சிப்புக்காய் ஜெபியுங்கள். ரட்சகர் வந்ததா, ரட்சிப்பும் வந்ததே. ரட்சகர் வந்ததால் ரட்சிப்பு வந்ததே. இயேசு விடுதலை ஆக்கக்கூடியவராக இருக்கிறார். யோவான் 2 அதிகாரம் 8 முதல் 11 வசனங்களை வாசிக்கலாம். மேலும் நான் புதிய கற்பனைகளையும் உங்களுக்கு எழுதுகிறேன், புதிய கற்பனையும் உங்களுக்கு எழுதுகிறேன், இது அவருக்குள்ளும் உங்களுக்குள்ளும் மெய்யாய் இருக்கிறது. ஏனென்றால் இருள் நீங்கி போகிறது, மெய்யான ஒளி இப்பொழுது பிரகாசிக்கிறது. இருள் நீங்கி போகிறது, மெய்யான ஒளி இப்பொழுது பிரகாசிக்கிறது. அடுத்த வசனம், ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான். தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நிலை கொண்டிருக்கிறான், அவனிடத்தில் இடறல் ஒன்றுமில்லை. அடுத்த வசனம், தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான். இருளானது அவனுடைய கண்களை குருடாக்கினபடியால் தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் இருக்கிறான். சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருக்கிறான். சகோதரியை பகைக்கிறவள் இருளிலே இருக்கிறாள். ஏன் குடும்பத்திலே சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறீர்கள்? எனக்கு நீங்க சொல்றீங்க, எங்க அப்பா எதுவுமே செய்யல, எல்லாம் என் தம்பிக்கு தான் செஞ்சாரு. சொத்து பிரச்சனைகள். தேவனுடைய பிள்ளையே, இயேசு ஒளியாய் இருக்கிறார். தன் சகோதரனை ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லி தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான். தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன்
ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான், அவனிடத்தில் இடரல் ஒன்றுமில்லை. தேவனுடைய பிள்ளையே, பகைமையை உண்டாக்குகிறவன் சத்ருவாகிய பிசாசானவனாய் இருக்கிறான். பகையை உண்டாக்குகிறவன் சத்ருவாகிய பிசாசானவனாய் இருக்கிறான். இயேசு சமாதானத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். இயேசு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஒரு பாலகன் பிறந்தார். ஒரு பாலகன் பிறந்தார். சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஆக்கினை அவர் மேல் விழுந்தது. நாம சமாதானமா இருக்கணும் தான் இயேசு தெய்வம் விரும்புறார். தேவனுடைய பிள்ளைகளை, கசப்புகளை தூக்கி எறியுங்கள். இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே ஸ்வீட் சாப்பிடுங்கள், மகிழ்ச்சியாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள், ஒப்புரவாகுங்கள். தன் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன், வேதம் சொல்லுது, காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? நாம இன்னும் தேவனை பார்க்கல. எபிரேயரிலே வாசிக்கிறோம், தேவன் ஒருவர் உண்டென்றும் அவரை தேடுகிறவருக்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். காணாத தேவனை ஆராதனை செய்து கொண்டிருக்கிறோம். மறுரூபத்தின் நாளிலே மத்திய ஆகாயத்திலே எக்கால சத்தம் துணிக்கும். ஏசப்பாவோடு மறுரூபமாக்கி மகிமையிலே பரலோகத்திலே தேவனை முகமுகமாய் தரிசிப்போன்னு சொல்றவங்க கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை glory to God, glory to God, glory to God, glory to God, hallelujah. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம், hallelujah. ஏசாயாவின் புத்தகம் 49வது அதிகாரம். கர்த்தர் சொல்கிறார், 49வது அதிகாரம் 6வது வசனம். யாக்கோபின் கோத்திரங்களை எழுப்பவும், யாக்கோபின் கோத்திரங்களை எழுப்பவும், இஸ்ரவேலில் காக்கப்பட்டவர்களை திருப்பவும், இஸ்ரவேலில் காக்கப்பட்டவர்களை திருப்பவும், நீர் எனக்கு தாசனாய் இருப்பது, நீர் எனக்கு தாசனாய் இருப்பது அற்ப காரியமாய் இருக்கிறது, அற்ப காரியமாய் இருக்கிறது. நீர் பூமியின் கடைசி பரியந்தமும், நீர் பூமியின் கடைசி பரியந்தமும் என்னுடைய ரட்சிப்பாய் இருக்கும்படி, என்னுடைய ரட்சிப்பாய் இருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைப்பேன், உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாக வைப்பேன் என்றார். ஏசாயா தீர்க்கதரிசிக்கு சொல்லப்பட்ட தீர்க்கதரிசனம், நீர் ஜாதிகளுக்கு ஒளியாய் இருப்பாய். வலது கரத்தை எடுத்து உயர்த்துங்கள். எத்தனை பேர் ஜாதிகளுக்கு ஒளியாய் இருக்க விரும்புறீங்க? எத்தனை பேர் ரட்சிக்கப்படாதவங்களுக்கு ஒளியா இருக்க விரும்புறீங்க? எத்தனை பேர்? நல்ல கையை வைத்துங்க. எல்லாரும் வலது கரத்தை எடுத்து வைத்துங்க, வலது கரத்தை எடுத்து வைத்துங்க, வலது கரத்தை எடுத்து வை. ஏசாயா தீர்க்கதரிசிக்கு தீர்க்கதரிசனம் சொல்லப்படுது, உன்னை ஜாதிகளுக்கு ஒளியாக வைப்பே, உன்னுடைய குடும்பத்திற்கு உன்னை ஒளியாக வைப்பே, உன்னுடைய சகோதரர்கள் இருளே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா, ஜெபம் பண்ணு. அவர்களுக்கு ஒளியாக வைப்பதற்காகத்தான் கர்த்தர் உன்னை ரட்சித்திருக்கிறார். யோசேப்புக்கு ஒரு வெளிப்பாடு இருந்தது. தன்னுடைய சகோதரர்களை பார்த்து பயந்து கொண்டிருந்தார்கள். சகோதரர்கள் எகிப்திலே சகோதரன் யோசேப்பு நாம் செய்த தீமைக்கு நம்மை தண்டித்து விடுவானோ என்று நினைத்தார்கள். அவன் சொன்ன, ஜீவ ரட்சனை செய்யும்படி கர்த்தர் என்னை முன்னே அனுப்பினார். இதை குறித்து நீங்க கவலைப்படாதீங்க. என்ன விஷப்பூச்சி நிறைந்த குழிக்குள்ள தூக்கி போட்டீங்க, இஸ்மவேல் வியாபாரிகள் இடத்துல விற்று போட்டீங்க, நான் எகிப்துல அடிமையா இருந்தேன், இப்பொழுதோ நான் உயர்த்தப்பட்டு இருக்கிறேன். நம்மளா இருந்தா என்ன செய்வோம் யோசித்து பாருங்க. ஏசாவ மாதிரி 400 பேரை கூப்பிட்டுக்கிட்டு குதிரையில வந்திருப்போம். சகோதரர்களை நேசிக்கக்கூடியவனாய் இருந்தான் யோசேப்பு. குடும்பத்தை நேசிக்கக்கூடியவனாய் இருந்தான் யோசேப்பு. வைராக்கியம் பாராட்டாதீங்க, கடின இருதயமா இருக்காதீங்க.
இயேசு இன்னைக்கு விடுதலை கொடுக்கிறார். யோவான் சுவிசேஷம் 1 அதிகாரம் 10-11 வசனங்களை வாசிக்கலாம். அவர் உலகத்தில் இருந்தார். இயேசு உலகத்தில் இருந்தார். உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உலகமோ அவரை அறியவில்லை. உலகமோ இயேசுவை அறியவில்லை. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருக்கு சொந்தமானவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. யூதர்களும் இஸ்ரவேல் ஜனங்களும் இயேசுவை புறக்கணித்தார்கள். அந்த தருணத்தில் பிலாத்து எப்படியாவது இயேசுவை விடுதலை செய்ய வேண்டும் என்று எண்ணினான். ஆனா எல்லா யூதர்களும் இஸ்ரவேல் ஜனங்களும் சொன்னாங்க, பரபாசை விடுதலை செய்யுங்கள், இயேசுவை சிலுவையில் அறையுங்கள். ஒரு இடத்தில் இயேசு உபதேசித்துக் கொண்டிருக்கிற போது மலையிலிருந்து தள்ளி விட நினைச்சாங்க. அவரை விட்டு இயேசப்பா விலகி கடந்து போனார். யோவான் சுவிசேஷம் 12 அதிகாரம் 36வது வசனத்தை வாசிக்கலாம். இயேசப்பா சொல்றாரு, ஒளி உங்களோடு இருக்கையில் நீங்கள் ஒளியின் பிள்ளைகளாகும்படிக்கு ஒளியினிடத்தில் விசுவாசமாய் இருங்கள் என்றார். இவைகளை இயேசு சொல்லி அவர்களை விட்டு மறைந்தார். ஒளி உங்களோடு இருக்கையில் நீங்கள் ஒளியின் பிள்ளைகளாகும்படிக்கு ஒளியினிடத்தில் விசுவாசமாய் இருங்கள். ஒளி உங்களோடு இருக்கையில் நீங்கள் ஒளியின் பிள்ளைகளாகும்படிக்கு ஒளியினிடத்தில் விசுவாசமாய் இருங்கள். இயேசு பாட்ட விசுவாசமாய் இருங்க. நான் சொல்லல, வேதம் சொல்றத நான் சொல்றேன். வேதம் என்ன சொல்லுது? ஒளி உங்களோடு இருக்கையில், இயேசு உங்களோடு இருக்கையில் நீங்கள் இயேசுவின் பிள்ளைகளாகும்படிக்கு ஒளியின் இடத்தில் விசுவாசமாய் இருங்கள். இயேசுவின் இடத்தில் விசுவாசமாய் இருங்கள். மார்த்தாள் 4 நாட்கள் ஆயிற்றே, நாருமே, மார்த்தாளே மார்த்தாளே, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை எல்லாரும் கையை தட்டி கர்த்தருடைய நல்ல கையை தட்டி, நல்ல கரங்களை தட்டி, நல்ல கையை தட்டி, நல்ல கையை தட்டி, நல்ல கரங்களை தட்டி, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. விசுவாசிக்கிறவன் பதறான். ஒளியை விசுவாசியுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசுவா சொல்லிட்டு மறைந்து போயிட்டார். இயேசுவை விசுவாசியுங்கள். தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இயேசுவை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பிதாவாகிய தேவனிடத்தில் எதை கேட்டாலும் கொடுத்துருவாரு. வீடு கேட்டா கொடுத்துருவாரு, காரு கேட்டா கொடுத்துருவாரு, ஆஸ்தி சொத்து ஐஸ்வர்யம் எதை கேட்டாலும் கொடுத்துருவார். ஏசப்பாவை மட்டும் கொடுக்க முடியாது. தன்னால் கொடுக்க முடியாத ஒன்றை கொடுத்து நம்மேல் உள்ள அன்பை வெளிப்படுத்தினார். பாவம் அறியாத அவரை பாவமாக்கினார். ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார். இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே ஏழைகளை நினைவு கூர்ந்தீர்களா? நாம் ஒரு புத்தாடை அணிந்து கிறிஸ்துமஸ் கொண்டாடுகிற பொழுது ஒரு ஏழை விதவை ஒரு புத்தாடை வாங்கி கொடுக்க வேண்டும். அனாதை சிறுவர்களுக்கு புத்தாடை வாங்கி கொடுக்க வேண்டும். அதுதான் கிறிஸ்துமஸ். பிதாவாகிய தேவன் தன்னால் கொடுக்க முடியாத ஒன்றை கொடுத்து மனுக்குலத்தின் மேல் நம்மேல் வைத்த அன்பை வெளிப்படுத்தினார். தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல்
இயேசுவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இயேசுவை தந்தர்லி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தா. லவ். பக்கத்தில் இருக்கிறவங்க கரங்களை பிடிச்சு சொல்லுங்க, நான் உங்களை நேசிக்கிறேன்னு சொல்லு. பக்கத்தில் இருக்கவங்க கரங்களை பிடிச்சு. பிரைஸ் காட், பிரைஸ் காட். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எபேசியர் 5ஆம் அதிகாரம். எபேசியர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள். முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள். இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து. முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள். இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள். இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். முற்காலத்தில் எப்படி இருந்தோம்? இருளிலே வாழ்ந்து கொண்டிருந்தோம், அந்தகாரமாய் இருந்தோம், இருளாய் இருந்தோம். இயேசு நம்முடைய இருதயத்தில் உதயமானார். ரட்சிப்பு நமக்கு அறிவிக்கப்பட்டது. இயேசு நம்முடைய இருதயத்திலே பிறந்தார். இப்பொழுதோ புதிய சிஷ்யாய் இருக்கிறோம். புதிய சிஷ்யன். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிஷ்யாய் இருக்கிறான். பழையவை எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாய். உன்னுடைய வாழ்க்கையில பழைய காரியங்கள் சாக்களை கட்டி தூக்கி போட்டுட்டியா? சாக்களை கட்டி தூக்கி போட்டையா? தூக்கி போட்டு. பழைய காரியம் இருந்தா தூக்கி எரிச்சு போட்டு. இயேசு நம்முடைய பாவங்களை முதுகுக்கு பின்பாக போட்டு விட்டார். திரும்பி பார்க்கவே மாட்டார். மேற்குக்கு கிழக்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். பசிபிக் பெருங்கடலின் ஆழத்திலே இயேசு நம்முடைய பாவங்களை போட்டு விட்டார். முற்காலத்தில் அந்தகாரமாய் இருந்தோம், இப்பொழுதோ வெளிச்சமாய் இருக்கிறோம். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. 8ஆம் அதிகாரம் 12வது வசனம். மறுபடியும் இயேசு அவர்களை நோக்கி, மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்ற. நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். நான் சொல்ல எல்லாம் சொல்லுங்க. நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஆரவாரம் பாடலாம். நல்ல கையை தட்டி பிரைஸ் காட், ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். Glory to God, glory to God, glory to God, ஹல்லேலூயா. இயேசுவா சொல்ற, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். அந்தகார கிரியைகள் நம்மை விட்டு கடந்து போகட்டும். முற்காலத்தில் அந்தகாரமாய் இருந்தோம், கொடுமையான மனிதர்களாய் வாழ்ந்து கொண்டிருந்தோம், கோபக்காரங்களாய் வாழ்ந்து கொண்டிருந்தோம். இப்பொழுதோ சாந்த சொரூபியாய் மாறிவிட்டோம்.
ஏசப்பா சொல்ற, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என்னிடத்தில் கற்றுக்கொள்ள. இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே கர்த்தருடைய ஆவியானவர் உங்களிடத்தில் சொல்லுகிற காரியம், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். எத்தனை பேர் சாந்தமாக இருக்க விரும்புகிறீங்க? எத்தனை பேர் அமைதியாக, என் குடும்பம் அமைதியாக இருக்கணும், சண்டை சச்சரவெல்லாம் இருக்கக்கூடாது, பீஸ், ஒரு அமைதி என்னுடைய வாழ்க்கையில் நிலவ வேண்டும். பழைய மனுஷனை அவனுடைய சுபாவங்களை சிலுவையில் அறைந்து விடுங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவையெல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின, எல்லாம் புதிதாயின. எத்தனை, எல்லாம் சத்தமாக சொல்லுங்க, எல்லாம் எல்லாம் புதிதாயின. சத்தமாக சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே பழையவை கடந்து போய்விட்டதா? எல்லாம் புதிதாயிடுச்சா? விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஆரவாரம் பண்ணுங்க, கையை தட்டி ஆரவாரம் பண்ணுங்க, கையை தட்டி ஆரவாரம் பண்ணுங்க, கரங்களை தட்டி கையை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். Glory to God, glory to God, hallelujah, hallelujah, hallelujah. நாம் எல்லாரும் அப்படியே எழுந்து நிற்கலாம் கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு நேரம். Glory to God. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. இந்த பாடலை நாமெல்லாம் கரங்களை தட்டி பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். Glory to God, praise God, hallelujah. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதனை நீக்கவே பரலோகம் திறக்கவே சிலுவையை சுமந்தாரையா. பாவங்கள் போக்கவே, பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. பரலோகம் திறக்கவே, பரலோகம் திறக்கவே சிலுவையை சுமந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எல்லாம் சொல்லுங்க. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. தங்கத்தை கேட்கல, தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை, ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி தலைக்கு மேல வந்தாரையா. கையை தட்டி, எந்தன் தலைக்கு மேல, தலைக்கு மேல கையை தட்டி, எந்தன் நல்ல தலைக்கு மேல கையை தட்டி. Praise God. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. தாய் உன்னை மறந்தாலும், தந்தை தந்தை உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பர் உன்னை, நண்பர் உன்னை மறந்தாலும், உற்றார் உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். தாய் உன்னை, தாய் உன்னை மறந்தாலும், தந்தை உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பர் உன்னை மறந்தாலும், உற்றார் உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க
நல்ல கரங்களை தட்டி ஆவியானவருக்கு ஒரு மகிமை. இன்னொரு விசை தங்கத்தை கேட்கல வைரத்துக்கு. இன்னும் எங்களுடைய குடும்பத்தின் சார்பாக நம்முடைய சபையார் குடும்பத்தார், ஆவிக்குரிய குடும்பத்தார் அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களுடைய இருதயத்தை ஆசீர்வதித்து உங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதித்து சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்க செய்வாரா. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, எல்லாம் பாட போறோம். தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. கையத்தட்டி ஆசையை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. தங்கத்தை கேட்கல, தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆசையை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. நிரம்பி நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, நல்லா தலைக்கு மேல கரைய தட்டி, தலைக்கு மேல கைய தட்டி ஆவியானவருக்கு ஒரு மகிமை. நல்லா கைய தட்டி துதிங்க, 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 துதிங்க. ஏசப்பா வாழ்க, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே. எங்களை நேசிக்க நல்ல தகப்பனே நன்றி அப்பா. அந்த கிறிஸ்துமஸ் ஆராதனைக்காய் பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு பேசும். நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுக்குள் பிரகாசிக்க செய்கிற மெய்யான ஒளி. இயேசு உன் வாழ்க்கையில ஒளியை ஏற்றுகிறார், உன் குடும்பத்தின் ஒளியை ஏற்றுகிறார், விளக்கை ஏற்றுகிறார். தேவரீர் என் விளக்கை ஏற்றுகிறீர், தேவரீர் என் இருளை வெளிச்சமாக்குகிறீர். உன்னுடைய குடும்பத்தில் ஆசீர்வாதம் பொங்கி வழிவதாக, சந்தோஷமும் மகிழ்ச்சியும் சமாதானமும் குடிகொள்வதாக. தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தர்லி இயேசுவை இந்த உலகத்திற்கு பான பலியாக கொடுத்து நம்மேல் வைத்த அன்பை வெளிப்படுத்தினார். பிள்ளைகளை ஆசீர்வதி, பிள்ளைகளும் கொடுக்கிற பிள்ளைகளாய், ஏழைகளை நேசிக்கிறவர்களாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்வீரார். கிறிஸ்துமஸ் நாளிலே மன மகிழ்ச்சியும் ஆசீர்வாதமும் பிள்ளைகளுடைய வீட்டிலே கூடி புகுந்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய ஊழியக்காரனாக நான் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாப்பும் பராமரிப்பும் நம் அனைவரோடும் கூட விசேஷமாக உலகெங்கும் உள்ள சகல பரிசுத்தவான்களோடும் கூட கர்த்தருடைய வருகை நிலை பெற்று காப்பதாக. ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாத்தையும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை பக்கத்தில் இருக்கவங்களுக்கு கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை சொல்ல.